இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு விரிஞ்ச இலை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், அப்புறம் அன்னாச்சி பூ போட்டுடலாங்க. தேவையான ஆனியன் போட்டுடலாங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள். 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், வதக்கிட்டுருக்கேன். 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஆனியன் போட்டேன். ஆனியன் நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரணும் பாருங்கள். ஒரு 75% நல்லா ஆனியன் வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் நல்லா பாருங்கள். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. அப்புறமா தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க பாருங்கள். எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் 3 பச்சை மிளகாவும் போட்டுறேன் பாருங்கள். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஊற்றலாம். தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லெமனும் ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி தக்காளியும் கொஞ்சம் போட்டிருக்கோம் பாருங்கள். சூப்பராக தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லியும் போட்டுடலாங்க பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். புதினா போட்டுடலாம். மல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள். நல்லா சிக்கன் பிரியாணிக்குன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி தராங்க கடையிலே. பெரிய பெரிய பீஸாக தான் போட போகிறேன். 1/2 kg சிக்கன் இது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வதக்கும் போது 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுடலாங்க. இதையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம் பாருங்கள். நல்லா அந்த மசாலாவில் இந்த கறியை நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸு. இப்போ இந்த 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாங்க. நல்லா ரைஸ் ஒட்டாமல் வரும் பாருங்கள். கறி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுட்டு மூடிடலாங்க பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கார்னிஷ்க்கு போட்டுறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தம் போட்டுடலாம் பாருங்கள். நல்லா சூப்பராக கமகமன்னு நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு 65 போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் வறுத்து பார்த்தேன். உப்புக்காரெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாங்க பாருங்கள். இப்போ பிரியாணி வச்சிடலாங்க. பாருங்கள். சாதம் ஒன்று உடையாமல் நல்லா விடிவிடியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுட சுட சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள். பிரியாணிக்கு எக் பாயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சிடலாங்க பாருங்கள். நல்லா சூப்பராக சிக்கன் 65 வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, எக்கு, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாய்.